டிவார்டு பிரிவி சிஎஸ்கே பிளேயிங் லெவல் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஜேமி வார்டனை டிராப் பண்ணுவாங்களா சிஎஸ்கே? அப்படி டிராப் பண்ணாங்கன்னா அவருக்கு அது அன்ஃபேரா இருக்குமா இருக்காதா? மதிஷா பத்திரானா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா என்ன பண்றாரு? ரச்சின் ரவீந்திரா இந்த ஐபிஎல்ல ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் கைஸ். சிஎஸ்கேவோட ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை ஒழுங்கா கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நூர் அகமதை தவிர மீதி இருக்க 3 ஃபாரின் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபிஎல்ல இப்போ வந்து ஒஸ்டான ஒரு ரெக்கார்டு வந்து ஹோல்ட் பண்றாரு. அது என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளே, அதாவது 1 to 6 ஓவர்ஸ்ல ஒரு 6 கூட அடிக்காத அந்த பிளேயர் லிஸ்ட்ல ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 81 பால் பவர் பிளேல ஆடி இருக்காரு. ஆனா இது வரைக்கும் ஒரு 6 கூட பவர் பிளேல அவர் அடிச்சது இல்ல. அதுலயே அவரோட இன்டென்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. செகண்டான அந்த லிஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு ஒரு சிஎஸ்கே பேர் தான் டிவான் கான்வே. அவரு பார்த்தீங்கன்னா 41 பாலா 6 அடிக்காம இருந்திருக்காரு பவர் பிளேல. அவர் ஆடினது கம்மி மேட்ச் தான், இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 41 பால் அவர் ஆடி இருக்காரு பவர் பிளேல. பட் ஆனா 6 அடிக்கவே இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவால்டு பிரீவிஸ் பிளேயிங் லெவல்ல வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். டிவால்டு பிரீவிஸ் அப்படி பிளேயிங் லெவலுக்கு வரணும்னா யாரை ரீப்ளேஸ் பண்ணி வருவாரு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜேமி ஓவர்டன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்னை கேட்டா ஜேமி ஓவர்டன் வந்து ரீப்ளேஸ் பண்றது ஒரு தப்பான முடிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு 3 மேட்ச் இது வரைக்கும் ஆட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கரெக்டான அவருக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு உண்மை. அவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. அதாவது ஐ மீன் அவர் வந்து பவர் பிளே பவுலர் கிடையாது. பட் ஆனா பவர் பிளேல வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு பவுலிங் அடிப்படையில் மட்டும் வச்சு அவர் வந்து ஒரு சரியா பண்ணல அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹிட்டிங் ஸ்கில்ஸ்க்காக தான் எடுத்திருக்காங்க. அவர் ஒரு பெரிய ஃபினிஷரா இருந்திருக்காரு மற்ற லீக்ஸ்ல எல்லாருமே. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அவர் ஃபினிஷிங் பண்ற டியூட்டிஸ் வந்து அவருக்கு நம்ம கொடுக்க தவறிட்டோம் அப்படிங்கிற ஒரு உண்மை. ஸோ அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியாம அவரை டிராப் பண்றது சரியா வராது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அவருக்கு மேபி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் பேட்டிங்ல வந்து ஒரு 12வது ஓவர்ல இருந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விக்கெட் விழுந்தா அப்பவே அவர் இறக்கி விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து யோசிப்பேன். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது டிவால்டு பிரீவிஸ் எந்த இடத்துல வருவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அவருக்கு பதிலாக வந்தாதான் கரெக்டா இருக்கும்னு நான் அது எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய மேட்சஸ் சான்ஸ் கொடுத்துட்டோம். பட் அவர் என்னதான் சாம்பியன்ஸ் டிராஃபில எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா வந்திருந்தாலும் லீடிங் ரன் ஸ்கோரரா வந்திருந்தாலுமே இந்த ஐபிஎல் வந்து அவர் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவர் ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுக்க தவறிட்டாரு அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸோ அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி டிவால்டு பிரீவ்ஸ் உள்ள கொண்டு வரதான் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆயுஷ் மாதிரி ஒரு பவர் ஹீட்டர் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு. போன மேட்சே பார்த்துருந்தோம், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ ஷைக் ரசீத் இருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராஜ் காப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கிறாரு. ஸோ ஆங்கரிங் பண்ண வேண்டிய நேரத்தில் ஆங்கரிங் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து பெர்ஃபெக்டா பண்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷைக் ரஷீதும் ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பனிங் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை வந்து நேச்சுரலி அவர் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணா அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் செட் ஆயிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பிரீவிஸை வந்து நம்பர் 4 பேட்ஸ்மேனா உள்ள கொண்டு வருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு நம்ம மிடில் ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாகவே இருந்திருக்கு. ரன் ரேட் அதிகமாக வராமல் இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து பிரீவிஸ் வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா இருப்பாரு. ஸோ அவர் வந்து நம்பர் 4ல மிடில் ஓவர்ஸ், அதாவது 8th ஓவர்ல இருந்து ஒரு 12th ஓவர் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ல அவர் உள்ள வந்தாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்போ நம்பர் 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தீபக் ஹூடாவை சஜஸ்ட் பண்ணுவேன். தீபக் ஹூடா இல்லை விஜய் சங்கர். ஏன்னா விஜய் சங்கர் வந்து நேச்சுரலி அவர் வந்து நம்பர் 6 நம்பர் 5 அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். பட் ஆனால் தீபக் கூட பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல இருந்து ஒரு 4, 5 அது மாதிரி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். தீபக் கூட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக நம்பர் 3ல வந்து ஒரு செஞ்சுரியெல்லாம் கூட அடிச்சிருக்காரு T20ல. ஸோ அவருக்கு வந்து ஒரு 2 மேட்ச் ஆடி இருந்தாரு, நல்லா பண்ணல நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலுமே அந்த 2 மேட்சை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. அவரோட ப்ரிஃபர்டு பேட்டிங் பொசிஷனான நம்பர் 3ல அதாவது ஒன் டவுன் பேட்ஸ்மேனா வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த இடத்துல அவர் இறக்கி விட்டு ஒரு 2, 3 மேட்சஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. ஸோ அந்த பவுலிங் அந்த இதுக்காகவும் பார்த்து தான் நான் சொல்றேன் நம்பர் 3ல வந்தானா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நம்ம நம்பர் 4 வரைக்கும் ப்ரீவியஸ் வந்து செட் ஆயிட்டாங்க. நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா துபே, சிவம் துபே வந்து ஸ்பின்னை அட்டாக் பண்ணி கண்டிப்பா ஆடி ஆகணும். அவர் வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போற மேட்ச் அப்படின்னா அவர் ஆடக்கூடாது. முன்னாடி எப்படி ஆடிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி ஆடினார்னா நல்லா இருக்கும். ஸோ நம்பர் 6ல தோனி, நம்பர் 7ல ஜடேஜா, நம்பர் 8ல ஜேமி ஓவர்டன். அப்படி போனா பேட்டிங் வந்து உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும். ஜாமி ஓட்டன் வந்து நம்பர் 8 நான் சொன்னேன். பட் ஆனா அவர் வந்து அந்த சிச்சுவேஷன் வைஸ் நம்ம ஓவர் 14க்கு அப்புறம் ஏதோ ஒரு விக்கெட் விழுந்தா உடனே அவர் கொண்டு வந்து அவர் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்படுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர் 9ல பவுலர் ஸ்டார்ட் ஆவாங்க. நூர் அகமது இருப்பாரு, கலீல் அகமது இருக்காரு. ஸோ அன்ஷுல் கம்போஜ் கண்டிப்பா கொண்டு வருவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிரானா. அந்த பதிரானா ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒஸ்டா போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு உண்மை. அவர் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அவர் ஆக்ஷன் மாத்துனதுலேருந்து. ஸோ அவரு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவர் வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டு வரக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து நேத்தன் எல்லிஸை உள்ள கொண்டு வரணும். ஏன்னா அவர் ஆடின ஒரே மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம நேத்தன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலையும் நல்லாவே போடக்கூடிய ஒரு பவுலரா இருப்பாரு. மிடில் ஓவர்ஸ்லயும் நல்லா போடுவார். அவர் வந்து ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து 3 ஃபேசஸ் ஆஃப் தி கேம்லயும் நல்லாவே போடக்கூடிய ஒரு பவுலர். பதினானா பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல.
அவர் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து 12th ஓவருக்கு அப்புறம் தான் யூஸ் பண்றாங்க. மேட்சே முடிஞ்சதுக்கு அப்புறம், மேட்சே தோத்ததுக்கு அப்புறம் அவர் உள்ள வந்து இனிமேல நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த இது வந்து நேத்தன் எல்லிஸ் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பவர் பிளேலயும் பவுலிங் போடக்கூடியவர். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கலீல் அஹ்மத், அன்ஷுல் கம்போஜ், நேத்தன் எல்லிஸ் இருப்பாங்க. அந்த 3 பேரை வச்சு நம்ம பவர் பிளே நல்லா போடலாம். மிடில் ஓவர்ஸ்ல ஜாமி ஓட்டன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி போனா சிஎஸ்கே பர்ஃபெக்டான பிளேயிங் லெவனா இருக்கும். இந்த பிளேயிங் வந்து அடுத்த வருஷத்துக்கும் ஒரு நல்ல செட் ஆகும். ருத்துராஜ் கேக்வாட்லாம் உள்ள வந்துட்டாரு, இல்ல வேற ஏதாவது மினி ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி கொண்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ உங்க தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பிளேயிங் நம்ம நல்லா இருக்கா இல்லையா, இல்ல இதை விட பெட்டரான பிளேயிங் உங்ககிட்ட இருந்தா அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது தாட்ஸ் சிஎஸ்கே பத்தி இருந்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்றேன்னா லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.